கரும்பு எரித்தே திருநீறு. சேலம் நாமக்கல் எல்லையில் அமைந்துள்ள மிக பழமையான காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் கரும்பு சக்கையை எரித்தே திருநீராக வழங்குகிறார்கள். ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு காளிப்பட்டியில் வாழ்ந்த லட்சுமண கவுண்டர் வருடம் தவறாமல் பழனி சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் பழனி ஆண்டவர் அவரது கனவில் வந்து, நீ பழனி வரை வரவேண்டாம், இங்கேயே ஒரு கோவில் கட்டி என்னை வழிபடுமாறு உரைத்தார். அன்று முதல் பழனி முருகர் கந்தசாமி கடவுளாக காளிப்பட்டியில் அருள் பாலித்து வருகிறார். லட்சுமண கவுண்டர் அவர்கள் பாம்பு கடித்தவருக்கு கந்தசாமி கடவுளின் விபூதி போடும் பொழுது விஷம் முறியும் என்றும் வரட்டு மாடுகளை பால் கறக்கச் செய்தார் என்றும் கூறுவார்கள். இன்றளவும் இந்த கோவிலில் கொடுக்கும் கரும்பு சக்கையிலான திருநீர் மகத்துவம் வாய்ந்தது. இங்கு தைப்பூச தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். காளிப்பட்டி கந்தா போற்றி. கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும்,